வணக்கம் நண்பா. டிஎன்இபி லேட்டஸ்ட் செய்திகள். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மின் ஊழியர்கள் தர்ணா. அனல் மின் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வடசென்னை அனல் மின் நிலையம் நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் சார்பில் தர்ணா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையம் அலகு 1 மற்றும் அலகு 2 1500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்களாகவே குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த எண்ணிக்கை சிறிதாக சேர்த்து ஒப்பந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த சூழலில் உடனடியாக ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆர் ரவிச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், அனல் மின் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எல்லா சான்றிதழ்களும் இருந்தபோதும் பணி நிரந்தரம் செய்ய எந்த நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை. உயர் அதிகாரிகளுக்கும் இதற்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்த முறை நீடித்தால்தான் அதிகாரிகளால் கொள்ளையடிக்க முடியும் என்பதால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மின்சார வாரியத்தில் 20 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய இருபால் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். நிரந்தர தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதுவும் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது இதற்கான தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம். போராட்டத்திற்கு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் வடசென்னை அனல் மின் நிலைய திட்ட தலைவர் ஜி பாண்டியன் தலைமை தாங்கினார். செயலாளர் ரவி, பொருளாளர் சுனில்குமார், துணை நிர்வாகிகள் இ ஜெயவேல், சுந்தரம், சாந்தி, பிரதாப் உள்ளிட்ட பலர் பேசினர். சிஐடியு மாநில துணைத் தலைவர் கே விஜயன் தர்ணாவை முடித்து வைத்தார். இதில் ஏராளமான பெண் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.